என் உயிரினும் மேலான என் உயிரினும் மேலான என் உயிரை விட மேலான பாட்டாளி சொந்தங்கள், இந்த சிறப்பு பொதுக்குழு சில காரணங்களால் தாமதமாக நடந்தாலும் உரிய நேரத்தில் தேர்தல் நெருங்குகின்ற நேரத்திலே நாம் சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் செய்ய வேண்டிய தேர்தலுக்கு செய்ய வேண்டிய ஆயத்த பணிகளை ஓராண்டுக்கும் மேலாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். முதலிலே உங்களுக்கு இந்த நேரத்திலே நான் சொல்லுகின்ற செய்திகள் சிலவற்றை சொல்லியாக வேண்டும். முதலிலே நாம் ஒரு குடும்பமாக, ஒரு சொந்தமாக, பாட்டாளி சொந்தங்கள் என்று அன்போடு ஆழ்மனதிலிருந்து நாம் சங்கம் தொடங்கிய 1980 சொல்லி வருகிறோம். பாட்டாளி சொந்தங்களே என்று பல்வேறு கட்சி தலைவர்கள் பல்வேறு ரத்தத்தின் ரத்தங்களே என்று சொல்லுவார்கள், உடன்பிறப்பே என்று சொல்லுவார்கள், வெவ்வேறு. ஆனால் நாம் பாட்டாளி சொந்தங்கள் என்று சொல்லி வருகிறோம். சொந்தங்கள் என்றாலே அதற்கு ஏராளமான அர்த்தங்கள். ஆக இப்பொழுது நாம் உங்களுக்கு சொல்லுவது, அனைவரையும் நமது கட்சியினர் எந்த நிலையில் இருந்தாலும், ஒரு கிளை செயலாளர் அல்லது உறுப்பினராக இருந்தாலும் அவர்களை நாம் மதிக்க வேண்டும், ஒருங்கிணைந்து செயல்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டுமென்றால் என்ன செய்யணும் சொல்லுங்க? பாமக சொல்லுங்க, ஆட்சியை பிடிக்க வேண்டும். அன்புமணி தலைமையிலே அந்த ஆட்சி அமைய வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டுமாக, தமிழ்நாட்டு மக்கள் வளமோடு வாழ வேண்டும் என்றால், நலமோடு வாழ வேண்டும் என்றால் யார் ஆள வேண்டும்? ஆமாம், பாட்டாளி மக்கள் கட்சி ஆள வேண்டும். அன்புமணி தலைமையிலே அந்த ஆட்சி அமைய வேண்டும். போவா என்று கூறுவதற்காகத்தான் இந்த பொதுக்குழுவை ஒரு மாதத்திற்கு முன்னாலே நடத்தியிருக்க வேண்டும். ஓ என்று சொன்னால் 2023க்கு விடை கொடுப்போம், 2024 வரவேற்போம். ஆக காலந்தாழ்ந்து நடந்தாலும் நாம் இப்பொழுது முன்பை விட உற்சாகமாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். அதிலும் எதிர்வரும் இந்த தேர்தலை, நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க நாம் தயார் நிலையிலே இருக்கிறோம். அந்த வகையில் பொதுக்குழுவுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். பொதுக்குழு கொஞ்சம் காலங்கடந்து நடந்தாலும் கூட நாம் தேர்தலில் நாம் பெற வேண்டிய வெற்றி எந்த வகையிலும் தாமதமாகிவிடக்கூடாது என்பதிலே நீங்கள் அனைவரும் முனைப்பாக இருக்கிறீர்கள்.
உற்சாகத்தோடு இருக்கிறீர்கள். ஏனென்றால் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் நான் ஓராண்டு காலத்திலே, கடந்த ஓராண்டு காலத்திலே நான் செய்திருக்கிறோம். மக்களவை தேர்தல்களை எதிர்கொள்வது தொடர்பாக சில நாட்களில் மட்டும் மொத்தம் 14 மக்களவை தொகுதிகளைச் சேர்ந்த பாமக நிர்வாகிகளை அரசியல் பயிலரங்கத்துக்கு அல்ல, என் வீட்டிற்கு, தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள என் வீட்டிலேயே அழைத்து பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க இந்த சத்தம் வருது? குமாரசாமி ஃபார்முலா, பாலக்காடு ஜோதிடர் கூறிய கணிப்பு, அப்புறம் என்னுடைய ஃபார்முலா என்ன சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தர் தெரியலையா? மறந்துட்டீங்களா? ஆயிரம் பெருக்கல் 100. இப்போ எவ்வளோ ஒரு சட்டமன்ற தொகுதியில்? 1,00,000. ராணித்தேனியும் ஆண் தோப்பனாங்குருவியும் அந்த கூட்டங்களில் பங்கேற்று கடுமையாக உழைப்பது குறித்து உரையாற்றினார்கள். அந்த ராணித்தேனி தூக்கணாங்குருவி பேசியதை கேட்டவர்கள் கை தூக்குங்க பார்ப்போம். இவ்வளவுதானா? தேர்தலுக்கு அதாவது என்ன பேசுனாங்க? ராணித்தேனி என்ன சத்தம் வருது? எங்க சத்தம் வருதுப்பா? கேக்குதா? மைக் சத்தம் கேக்குதா? அப்ப சொல்லுங்களேன். இப்ப கம்முனு ஏம்பா தம்பி, சத்தம் கேட்கலையா? சைலண்டா இருக்கீங்க, சொல்லப்பா. ஐயா கேக்குறாங்க. இப்ப கேக்குதா? கேக்குதா இல்லையா? ஐயா சவுண்ட் வைப்பா. கேக்குதா? கேக்குதா? கேக்குது. சரி. 90 நாட்கள் உயிர் வாழும் தேனீக்கு ராணித்தேனி பேசினதை நீங்க கேட்டீங்க. ஓரறிவு உள்ள பூச்சி இனத்தை சேர்ந்த அது பேசினதை நீங்க கேட்டீங்க. 18 நாள்லயே ஒரு கூடு கட்டின துக்குளங்குருவி அது பேசுனதை கேட்டீங்க. தேர்தலுக்கு தயார் நிலை. யார் முதலிடத்தில்? சத்தமா சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. முதலிடத்தில் பாமக. ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் 1000 பெருக்கல் 100 வாக்குகள் வீதம் தொகுதிக்கு 1,00,000 வாக்குகளை வென்றால் சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாம் நம்முடைய இலக்கை அடைய முடியும் என்று உங்களுக்கு பாடம் எடுத்தேன். மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் பல்வேறு பிரிவுகளின் நிர்வாகிகள் கடுமையாக உழைத்தார். வரும் மக்களவை தேர்தலில் பாலக்காடு ஜோசியர் எத்தனை தொகுதியில் சொன்னார்? அவர்
ஒருத்தரும் அது காதில் வாங்கலை. நான் அங்கேயே சொன்னேன். நான் சொன்னதை காதில் வாங்கி அங்கே கேட்லேயே விட்டு வந்துட்டீங்களா? எங்க அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க தானே நீங்கள்? மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் பல்வேறு பிரிவுகளின் நிர்வாகிகள் கடுமையாக உழைத்தால் வரும் மக்களவைத் தேர்தலில் 10 இடங்களை நம்மால் வெல்ல முடியும். அடுத்து வரும் சட்டப்பேரவை தேர்தலில் 60க்கு மேற்பட்ட இடங்களையும் நம்மால் கைப்பற்ற முடியும். 2024 மக்களவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைக்கும் பணியை நீங்கள் பாருங்கள். கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டால் கூட குறைந்தது 7 இடங்களில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். ஆனால் உங்கள் விருப்பப்படி, உங்கள் அனைவரின் விருப்பப்படி தனித்து போட்டியிட இப்பொழுது நாம் தயாராக இல்லை. அனைத்து போட்டியிட்டால் கூட 7 இடங்களில் குறைந்தது வெற்றி பெற முடியும் என்று சொல்ல முடியுமா? இல்லை. ஆனால் தனித்து போட்டியிடுவதா அல்லது கூட்டணியா என்பதை அரசியல் தீர்மானத்திலே படிப்பார். அரசியல் தீர்மானத்தை நம்முடைய கௌரவ தலைவர் படிப்பார். ஆனால் உங்கள் விருப்பம் இந்த தேர்தலிலே தனித்து போட்டியிடக்கூடாது என்பதாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் கை தட்டுறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் கடுமையாக உழைக்கிறார்கள். இந்த வெற்றி இலக்கை அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக, ஏன் ஓராண்டுக்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நாம் அடையாளம் கண்ட 12 மக்களவைத் தொகுதிகளில் பூத் கமிட்டி அமைக்கப்பட்டு விட்டது. பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கூட்டமும் தொடர்ந்து கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த தொகுதிகளை அமைத்து அவர்களோடு அந்த பூத் கமிட்டியோடு பேசி வருகிறார். இதில் மற்ற கட்சிகளை விட நாம் முன்னணியில் இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தொடர்ந்து சங்க காலத்திலிருந்து நாம் சொல்லி வருவது, முதலில் கேட்கலையாப்பா? இங்க பிரச்சனை இல்லை.
முருகன். கேட்கல பாரு. கேக்குதா? ஐயா பேசுங்க. கேட்கலன்றவங்க கை தூக்குங்க. கேட்கலையா? சரி, பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு வழக்கமாக நான் கூறுவது, முதலில் உங்கள் குடும்பத்தை கவனியுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கு சோறு போட ஏதாவது ஒரு தொழில் செய்யுங்கள். மூன்றாவது கட்சியை வளருங்கள் என்று 1980 சங்கம் தொடங்கிய காலத்திலிருந்து நான் சொல்லி வருகிறேன். குடும்பம் முதலிலே, தொழில், பிறகு மூன்றாவதாக கட்சி என்று சொல்லி வருகிறேன். ஆனால் கடந்த 6 மாத காலமாக பாட்டாளி சொந்தங்களாகிய நீங்கள் குடும்பத்தை மறந்து, தொழிலை மறந்து முழு நேர கட்சி வேலையை செய்து வருகின்றீர்கள். அதற்காக உங்களை வெகுவாக பாராட்டுகிறேன். கேக்குதா? நீங்கள் கட்சி வளர்ச்சிக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். தேர்தல் முடியும் வரை இதே நிலையை தொடரவும் நீங்கள் சபதம் ஏற்றிருக்கின்றீர்கள். தேர்தலில் வெற்றி பெற முதலில் நம்மிடையே ஒற்றுமை தேவை. அதாவது இது குழுவாக பிரிந்து இந்த குழு இத்தனை குழு இருக்குது ஒரு மாவட்டத்தில் என்று சொல்லாமல் 4 குழு 5 குழு 6 குழு குழுவாக பிரிந்து போட்டி போட்டுக்கொண்டு ஓடுகிறார்கள், வேலை செய்கிறார்கள். அதுதான் போட்டி மனப்பான்மை. எல்லாரும் கேட்குதாப்பா? கேட்கலையா? சரியா கேட்கல? கேட்குதா? எல்லாரும் கேட்குதா? கேட்கலன்றவங்க கை தூக்கல. கேட்குதா? வன்னியர் சங்கத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் நான் தொடங்கிய போது நான் தான் கீழ்நிலை நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் தேடிச் சென்றேன். எவரும் என்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. இப்போதுள்ள நிர்வாகிகள் இதை மனதில் கொள்ள வேண்டும். அதோடு உங்களுக்கு விசால மனம் வேண்டும். விசால மனம் வேண்டும். அது என்ன விசால மனம்? அனைத்து நிலை நிர்வாகிகளும் விசால மனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனச்சாட்சிக்கு அஞ்ச வேண்டும். மனச்சாட்சிப்படி நடக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளுடன் நான் தொடர்ந்து உரையாடி வருகிறேன். உங்கள் ஊருக்கு வந்து நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கிறேன்.
நீங்கள் தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்தபோது உங்களுடன் உரையாடி இருக்கிறேன். ஆனால் நான் இங்கு உரையாடவில்லை. உங்களோடு நான் உரையாடவில்லை. உங்கள் மனச்சாட்சியோடு தான் உரையாடுகிறேன். நான் இங்கு சொல்லும் செய்திகள் அனைத்தும் உங்கள் மனச்சாட்சிக்கானவைதான். அந்த செய்திகளை மனச்சாட்சியின் வாயிலாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்கு மனச்சாட்சி வாயிலாகவே எனக்கு பதில் கூறுங்கள். அதில் தான் உண்மை வெளிவரும். கோஷ்டி பூசல் என்பது நமது கட்சியில் இருக்கக்கூடாது. நான் முதலிலே சொன்னேன், கோஷ்டி என்று சொன்னால் இந்த கோஷ்டியில் இவர்கள் 10 பேர் வேகமாக அதை விட வேகமாக இன்னொரு 10 பேர் வேகமாக செய்கிறார்கள். இவர்கள் அந்த ஒன்றியத்துக்கு போகிறார்கள், இந்த ஒன்றியத்துக்கு போகிறார்கள். அதுதான் கோஷ்டி. அதுதான் கோஷ்டி மனப்பான்மையோடு வேகமாக செல்வது. அதிலே உங்கள் வீரத்தையும் விவேகத்தையும் உழைப்பையும் காட்டுங்கள். இந்த சில நேரங்களில் நான் நினைப்பதுண்டு, நான் கீழ்சிவரி என்ற கிராமத்திலே ஒரு சிறு விவசாயியினுடைய மகனாக பிறந்தேன். அங்கேயே நானும் ஒரு சிறு விவசாயியாக அங்கேயே வாழ்ந்திருக்கலாமே என்று சில நேரங்களில் நினைப்பதுண்டு. ஆனால் சிறு வயதில் படிக்க வேண்டும் என்ற ஒரு வெறித்தனம் அது எப்படியோ என் உடலில் அதன் ரத்தத்தில் பாய்ந்து பராசக்தி வசனத்தில் வர மாதிரி ஓடினேன் ஓடினேன் என்று படிப்பை நோக்கி ஓடினேன். கல்லியங்குளம் கிராமத்திலே பச்சை சாணி ஒரு கூடையில் தலையில் தூக்கி கொண்டு 3 கிலோமீட்டர் தூரம் 5 கிலோமீட்டர் தூரம் ஏழுமலை பாபு இங்கே வந்திருப்பார்கள் நினைக்கிறேன். எலப்பாக்கம் சென்று அதை கொட்டிவிட்டு அவர் கொடுக்கிற கொஞ்சம் பழைய சோறை சாப்பிட்டு பள்ளிக்கூடம் போனேன். 5 ஆண்டு காலம் ராயபுரத்திலிருந்து ஆர்பருக்கு மாலை 6 மணிக்கு கிளம்பி சாப்பாடு என்னுடைய மாமாவுக்கு கொடுத்து விட்டு நடந்தே சென்று இரவு 12 மணிக்கு வருவேன். இப்படியெல்லாம் எப்படியோ மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்தேன். பணம் கட்ட அப்பொழுது 92 MER பாதி பணம் கட்டினா போதும். பணம் இல்லாதனாலே நான் சவுகார்பேட்டையிலே இருக்கிற வீடுகளிலே போய் சென்சஸ் எடுத்தேன் மத்திய அரசாங்கத்தின் சார்பாக. அதிலே வந்த வருமானத்தை கொண்டு ஃபீஸ் கட்டினேன். அதன் பிறகும் ஃபீஸ் கட்ட முடியவில்லை. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜிலே ஒரு நண்பர் இருந்தார். சரி, அவரை பார்க்க சென்றேன். அவர் கல்லூரிக்கு சென்று விட்டார், மருத்துவக் கல்லூரியில். நான் அப்பொழுது சீறி பாய்ந்து வந்த காவிரி நதியிலே தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவுக்கு கிட்டே
பாய போகும்போது என் முன்னாலே என்னுடைய தாய் வந்து என்னை தடுப்பது போன்று ஒரு நினைப்பு. பின்வாங்கி மறுபடியும் எப்படியோ தொடர்ந்தேன். விடுதியிலிருந்து லயோலா கல்லூரி வரைக்கும் நடந்தே சென்றேன். ஆக இதெல்லாம் செய்ததினாலே நான் அற்றானேன். இன்னும் மேல் படிப்பு படித்திருக்கலாம், பல மருத்துவமனைகளை உருவாக்கியிருக்கலாம், மருத்துவ சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்கலாம் தமிழ்நாட்டிலே. ஆனால் இந்த ஊமை ஜனங்களுக்கு நான் மருத்துவர் ஆன பிறகு இந்த மக்களை பார்க்கும் பொழுது இந்த ஊமை ஜனங்களுக்காக நாம் இதையெல்லாம் விட்டுவிட்டு உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே உழைத்தேன். 85,000 கிராமங்களுக்கு சென்றேன். இது போன்ற மேடைகள் இல்லை. ஆடுகின்ற ஒரு ஸ்டூல் இப்படி அப்படி ஆடும். அந்த ஸ்டூல் மேலே ஏறிட்டு ஒரு அரிக்கன் விளக்க, அதுதான் வெளிச்சம், அதிலே நின்று பேசுவேன். மதியம் சாப்பாடு எனக்கு 5 மணிக்கு கொடுப்பார்கள். இரவு சாப்பாடு அதிகாலை 3 மணிக்கு கொடுப்பார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் இன்றைக்கு சொல்லுவதற்கு காரணம், இப்படியெல்லாம் ஐயா பாடுபட்டிருக்காரே, நாமும் பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பதற்காகத்தான் இதையெல்லாம் பழைய கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். வன்னியர் சங்கத்தை தொடங்கிய போது அதை சமூக அமைப்பாகவே தொடர்ந்து நடத்தாமல் பாமக என்ற அரசியல் கட்சியை தொடங்கியது ஏன் உங்களுக்கு தெரியும். கூட்டணி சேராமல் அப்பொழுது தனித்தே போட்டியிட்டிருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு ஆட்சியை பிடித்து உயர்நிலைக்கு வந்திருக்கும். இது பழைய செய்தி. ஆனால் இன்றைக்கு அது இப்பொழுது சாத்தியமில்லை. ஆனால் 2000 வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலிலே அது சாத்தியமாகும். பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை 9 மக்களவைத் தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம். இப்பொழுது நடக்கப் போவது 10. இடஒதுக்கீட்டுக்காக மாநிலத்தில் மட்டுமல்ல மத்தியிலும் பல்வேறு போராட்டமே என்னுடைய வாழ்க்கை. போராடுவது என் குணம். போராட்டமே என் வாழ்க்கை, போராடுவது என் குணம். 1989 என்று நினைக்கிறேன், பூட்டா சிங் வந்து எத்தனை அமைச்சர்கள் வேண்டும், நீங்கள் கவர்னராக இருக்கிறீர்களா, எத்தனை சீட்டு வேணும், எவ்வளவு நோட்டு வேணும் என்றான் கேட்டார். எங்களுக்கு இது எதுவும் தேவையில்லை, எங்களுக்கு இந்த ஊமை ஜனங்கள் படிக்க வேலைக்கு போக இடஒதுக்கீடு தான் வேண்டும் என்று விடாப்படியாக அன்றைக்கு நான் மறுத்தேன். நான் செய்த சத்தியத்தை இன்று வரை காப்பாற்றி வருகிறேன். நான் செய்த சத்தியத்தை இன்று வரை நான் காப்பாற்றி வருகிறேன்.
அது கொடுங்க. ரெண்டாவது ராணித்தேனியும் தூக்கணாங்குருவியும் உங்களுக்கு பாடம் நடத்தின. அறிவியலும் தொழில்நுட்பமும் வளராத காலத்திலேயே நாங்கள் மின்னல் வேகத்தில் நவீன வசதிகளுடன் தேன்கூட்டை கட்டினோம், குருவிக்கூட்டை அமைத்தோம். ஆனால் அப்போது உங்களுக்கு ரேடியோ தொடங்கி தொலைக்காட்சி, செல்பேசி, மின்னஞ்சல் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு கருவிகளும், முகநூல், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களும் இப்போது உள்ளன. இவற்றையெல்லாம் பயன்படுத்தி ஓரறிவு உயிரினங்களான எங்களை விட நீங்கள் சிறப்பாக உழைக்கலாமே என்று ராணித்தேனியும் தூக்கணாங்குருவியும் உங்களை கேட்டன. கேட்டாங்களா? 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 கேட்டாங்க. உங்கள் காதில் விழுந்ததா? இது இல்லை. ராணித்தேனியும் 90 நாட்கள் உயிர் வாழ்கின்ற அந்த பூச்சி இனத்தைச் சேர்ந்த ஓரறிவு உள்ள தேனி 18 நாள்லேயே கூடு கட்டுற தூக்கணாங்குருவி. கேட்டாங்களா? நீங்கள் கேட்டீங்களா? ஒருத்தனை வாய் தர மாட்டேன். தூக்கணாங்குருவியும் ராணித்தேனியும் கேட்ட அளவுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்கிறீர்களா? எனக்கு வயசு 85. எனக்கு வயசு 85. இந்த அரசியல் தலைவர்களின் வயது தமிழ்நாட்டு தலைவர்கள் தந்தை பெரியார் 94 வயது வரைக்கும் வாழ்ந்தார். அந்த வயதிலேயும் அவருக்கு மூத்திர கோளாறு. இந்த மூத்திர சட்டியை கையிலே வைத்து கொண்டு படிக்க முடியாத, கண்ணு சரியாக தெரியல, ஒரு லென்ஸை வச்சுன்னு படிப்பார். அந்த கடைசி கூட்டத்திற்கு நான் திண்டிவனத்திற்கு வந்தார் பெரியார். நான் அந்த கூட்டத்திற்கு போனேன். அம்மா கூட சொன்னாங்க, நானும் வரேன், அதை பார்க்கணும் பெரியார். அப்படியெல்லாம் 94 வயது வரைக்கும் அவர் பொது வாழ்க்கையிலே தன்னை இணைத்து கொண்டார். கலைஞர் அவர்கள் திமுக தலைவராக 94 வயது வரைக்கும் அவர் தலைவராக இருந்தார். சங்கரையா மார்க்சிஸ்ட் மூத்த தலைவர் 102 வயது அவர் இறந்தார். நல்ல கண்ணு இப்பொழுது 99 வயதில் உயிருடன் இருக்கிறார். மூத்த தலைவர் கம்யூனிஸ்ட். வீரமணி 91 வயது திராவிட கழக தலைவர், அவர் உயிரோடு இருக்கிறார். தேசிய தலைவர்கள் பார்க்கும்போது மகாத்மா காந்தி மூத்த தலைவர், காங்கிரஸ் 80 வயது. அவரை சுட்டுக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பார். வாஜ்பாய் 80 வயது வரை பிரதமராக இருந்தார். சுர்ஜித் சிங் பர்னாலா 91 வயசு வரைக்கும் அவர் அகாலிதள தலைவராக இருந்தார். ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் சிங் 92 வயது வரைக்கும் இருந்தார். இறப்பு. மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர். மன்மோகன் சிங் இப்போ எவ்வளோ இருக்கிறார், முன்னாள் பிரதமர், இப்பொழுது நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருக்கிறார். தேவகவுடா 90 வயசு, இப்போ
இப்போது உயிருடன் இருக்கிறார். இப்போ எம்பி, முன்னாள் பிரதமர், மதச்சார்பற்ற ஜனதாதள். அத்வானி, முன்னாள் துணை பிரதமர், 91 வயசு, உயிருடன் இருக்கிறார். பன்னாட்டு தலைவர்கள் ஜோ பைடன் 82 வயசு, உயிருடன் இருக்கிறார். அமெரிக்க அதிபர். அவர் வருகின்ற தேர்தலிலும் போட்டியிடப் போகிறார். அப்படி என்றால் அவருக்கு 86 வயசு ஆகும். வால்பையா 91 வயசு, காமரூன் அதிபர், உயிருடன் இருக்கிறார். முகமது அப்பாஸ் 89 வயசு, உயிருடன் இருக்கிறார். பாலஸ்தீன் அதிபர். சல்மான் பின் அப்துல் அஜீஸ் 89 வயசு, உயிரோடு இருக்கிறார். சவுதி அரேபிய மன்னர். போப் பிரான்சிஸ், போப்பாண்டவர், 88 வயசு, உயிருடன் இருக்கிறார். ஹெரால்ட், நார்வே மன்னர், 87 வயசு, உயிருடன் இருக்கிறார். அலிகாமேனி 85 வயசு, உயிருடன் இருக்கிறார். சுப்ரீம் லீடர் ஈரான். எனக்கு வயசு 85 தான். ஐயா 100 ஆண்டு காலம் வாழல. கைத்தட்டி. ஒரு குறிப்பிட்ட வயதில் ஓய்வு என்பது ஊதியத்திற்காக வேலை செய்பவர்களுக்குத்தான். நான் ஊதியத்திற்காக உழைப்பவன் அல்ல, ஊமை ஜனங்களுக்காக உழைப்பவன். தமிழ்நாட்டில் ஊமை ஜனங்களெல்லாம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னேறிவிட்டால் நிம்மதியாக ஓய்வெடுக்க செல்வேன். இன்றைய சூழலில் என்னால் ஓய்வெடுத்து ஒதுங்கி இருக்க முடியாது. முதுமை என்னை வாட்டினாலும் 4.5 ஆண்டுகளுக்கு முன்னாலே சென்னையில் எனக்கு முத்து விழா நடத்தினீர்கள். முத்து விழா என்றால் 80 வயது நிறைவு. அந்த விழாவில் நான் கூறியதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். முதுமை எவ்வளவுதான் என்னை வாட்டினாலும், கோலூன்றி நடந்தாலும், நான் இறுதி வரை இந்த ஊமை ஜனங்களுக்காக, இந்த மக்களுக்காக நான் போராடி என் உயிரை விடுவேன் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கிறேன் என்று சொன்னேன். உங்களுக்கு முத்து விழாவிற்கு வந்தவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு திரைப்படம், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஒரு திரைப்படம். அதிலே ஆசையே அலை போல என்ற ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதினது. அந்த பாடலில் இளமை மீண்டும் வருமா, இளமை மீண்டும் வருமா, மனம் பெறுமா, இளமை மீண்டும் வருமா, வராது. முதுமையே சுகமா? ஆமாம், முதுமை சுகம்தான், முதுமை சுகம்தான். மக்களுக்காக உழைப்பது என்று வந்துவிட்டால் அதில் வயதுக்கு இடமில்லை. அதனாலே இந்த ஊமை ஜனங்களுக்காக இப்பொழுது கூட இந்த வயதிலே தமிழக முதல்வரை பார்த்து கட்சியினுடைய தலைவர் அன்புமணி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஒரு கூட்டத்தை கூட்டினோம். அதில் அவர் என்னை கேட்டுக்கொண்டார். முதல்வரை போய் நீங்கள் பாருங்கள் என்று என்னை கேட்டுக்கொண்டார். முதல்வரை போய் பார்த்தேன். கோட்டையில் 35 நிமிடங்கள்
அவர்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றியும் 10.5 விழுக்காடு அதை பற்றியும் பேசினேன். இந்த வயதிலே 85 வயதிலே சென்ற ஆண்டு பிப்ரவரி 21 என்று நினைக்கிறேன், சென்னையிலிருந்து வள்ளுவர் கூட்டத்திலிருந்து கிளம்பி தமிழை தேடி 8 நாட்கள் மதுரைக்கு சென்றேன். திண்டுக்கல் போகும்போது என்னால் முடியவில்லை, உடல் இடம் கொடுக்கவில்லை. ஆனாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றிகரமாக மதுரையிலே அதை முடித்து வைத்தேன், தமிழை தேடி. ஆக தமிழுக்காக, தமிழருக்காக, மக்களுக்காக, இந்த ஊமை ஜனங்களுக்காக தொடர்ந்து நான் பாடுபடுவேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியளித்து விடைபெறுகிறேன். நன்றி. பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்று நிறைவு பேருரையாற்ற இருக்கிற நம்முடைய மக்களால் காவல் தெய்வம் என்று போற்றி வணங்குகிற நம்முடைய குடும்பத் தலைவர், நம்முடைய வழிகாட்டி, வணக்கத்திற்குரிய சமூக நீதி காவலர் மருத்துரையா அவர்களே, கூட்டத்தினுடைய தலைவர், நம்முடைய கட்சியின் தலைவர், நடுவண் அமைச்சராக இருந்து செயற்கரிய சாதனைகளை எல்லாம் படைத்திட்ட அரிய விருதுகளை பெற்றவர், மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர், மதிப்பிற்குரிய மருத்துவர் சென்னை அன்புமணி அவர்களே, மேடையில் வீற்றிருக்கிற, அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பொதுக்குழு, சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் தீர்மானம், நாடாளுமன்ற மக்களவைக்கான தேர்தல் வரும் ஏப்ரல், மே மாதங்களில் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தேர்தலுக்கான அறிவிப்பு இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்று தெரிகிறது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டுமின்றி தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாப்பதில் இந்த தேர்தல் மிகவும் முக்கியமானது என்று பாட்டாளி மக்கள் கட்சி கருதுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயல்பாகவே மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து செயல்படுவதை உறுதி செய்கிறது. அதற்கு ஏற்ற வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுகள் அமைக்கப்பட்டதன் நோக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவின் அரசு நிர்வாகம் எந்த சிக்கலும் இல்லாமல் இயங்க வேண்டும் என்பதுதான். இதை மத்திய மாநில அரசுகள் புரிந்து கொண்டு செயல்படும் வரை யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் கடந்த அரை நூற்றாண்டுக்கு மேலாக மாநில அரசுகளின் அதிகாரங்களை மத்திய அரசு பறிக்கும் போக்கு அதிகரித்து வருகிறது. நெருக்கடி நிலை காலத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மாநில பட்டியலில் இருந்த 5 பொருட்கள் பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டன. அப்போது இது தற்காலிக நடவடிக்கையாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் அதன் பின் அரை நூற்றாண்டு ஆகப்போகும் நிலையில் இன்று வரை அந்த 5 பொருட்களும் மாநில பட்டியலுக்கு மாற்றப்படவே இல்லை. மத்தியில் ஆட்சி செய்யும் கட்சிகள் மாறினாலும் கூட மாநில அரசுகளின் அதிகாரத்தை பறிக்கும் போக்கு மட்டும் மாறவே இல்லை. தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது நீட் தேர்வு திணிக்கப்பட்டதற்கும் தமிழர்களின் தங்களின் வீரத்தின் அடையாளமாக, பண்பாட்டு சின்னமாக கருதிய ஜல்லிக்கட்டு போட்டிகள் தடை செய்யப்பட்டது ஆகிய அனைத்திற்கும் மாநில பட்டியலில் இருந்த 5 பொருட்கள் மத்திய பட்டியலுக்கு மாற்றப்பட்டதுதான் காரணம். இந்த அநீதிக்கு எதிராக போராட வேண்டியது
மாநில கட்சிகளின் கடமையாகும். அந்த கடமையை பாட்டாளி மக்கள் கட்சி மிக சரியாகவே நிறைவேற்றி வருகிறது. நாடாளுமன்ற மக்களவையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போதிய பிரதிநிதித்துவம் இருந்த காலங்களில் எல்லா மாநில சுயாட்சி உரிமைக்காகவும் சமூக நீதிக்காகவும் பாட்டாளி மக்கள் கட்சி குரல் கொடுத்தும் போராடியும் வந்திருக்கிறது. மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வருவது சாத்தியம் இல்லை என்று கூறப்பட்ட நிலையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் அங்கம் வகித்த பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டணியின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் போர் முழக்கமிட்டு கூட்டணியின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் போர் முழக்கமிட்டு அதை சாத்தியமாக்கினார் என்பதை நாடறியும், நாம் அறிவோம், அனைவரும் அறிவோம். அதற்கு முதன்மை காரணமாக இருந்தது பாமகவுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இருந்ததுதான். மருத்துவ படிப்புக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டில் பட்டியல் இன மாணவர்கள், பழங்குடியின மாணவர்களுக்கு சமூக நீதி ஒதுக்கப்பட்டே வந்தது. மத்திய அரசு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மருத்துவர் சென்னை அன்புமணி அவர்கள் இருந்தபோதுதான் மருத்துவரையா அவர்களின் ஆணைப்படி இந்திய அரசியலின் சமூக அநீதியை களைந்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கினார் என்பதை இந்த நாடு அறியும், நாமும் அறிவோம். ஒட்டுமொத்த உலகமே போற்றக்கூடிய 108 அவசர ஊர்தி திட்டம், உலகின் மிகப்பெரிய சுகாதார திட்டமான தேசிய ஊரக சுகாதார இயக்கம், எய்ம்ஸுக்கு இணையான மருத்துவமனைகளை நாடு முழுவதும் திறக்கும் திட்டம், குட்கா ஒழிப்பு உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கு தடை விதிக்கும் சட்டம், தமிழ்நாட்டிற்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ கட்டமைப்பு திட்டங்கள் போன்றவற்றை மருத்துவர் அன்புமணி அவர்கள் கொண்டு வருவதற்கு காரணமும் மக்களவையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருந்த வலிமைதான். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மத்திய தொடர்வண்டித்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் தமிழ்நாட்டுக்கு மிக அதிக தொடர்வண்டி திட்டங்கள் கிடைத்தன. நீண்ட கால கனவாக இருந்த சேலம் கோட்டமும் சாத்தியமானது. இப்படியாக தமிழ்நாட்டிற்கும் சமூக நீதிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த நன்மைகளின் பட்டியல் மிக நீளமாகவே உள்ளது. மக்களவையில் பாமக வலிமையாக இருந்ததால் தான் இது சாத்தியமானது. மக்களவையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லாத போதெல்லாம் சமூக நீதிக்கும் தமிழகத்தின் நலன்களுக்கும் பின்னடைவே ஏற்பட்டு வந்திருக்கிறது. இந்த உண்மைகள் சொல்லும் பாடம் என்னவெனில், மக்களவை தேர்தல்களில் பாமகவின் வெற்றி தமிழ்நாட்டின் நன்மை என்பதுதான். அதனால்தான் 2024 மக்களவை தேர்தலில் கணிசமான இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்து அதற்கான உத்திகளை வகுத்து பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பட்டு வருகிறது. அதன் ஒரு கட்டமாக 2024 மக்களவை தேர்தலில் மாநில நலனிலும் தேசிய நலனிலும் அக்கறை கொண்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தீர்மானிக்கிறது. எந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அதிகாரம் வழங்குகிறது என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன். கூட்டணியின் முடிவெடுக்கிற அதிகாரம் இப்பொதுக்குழு
மருத்துவரையா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்ற தீர்மானத்தை முன்மொழியப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்தை நீங்கள் அனைவரும் ஏற்று ஒருமனதாக நிறைவேற்றி தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தீர்மானம் நிறைவேறியது. நன்றி, வணக்கம். இது சிறப்பு பொதுக்குழு கூட்டம். ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும் என்ற கூற்றுக்கு ஏற்ப வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் மிக விரைவில் அறிவிக்க இருக்கிற இந்த சூழலில் நாம் நாடாளுமன்ற தேர்தலை எப்படியெல்லாம் எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதற்கு ஐயா அவர்கள் எடுக்கிற முடிவுதான், ஐயா அவர்கள் அமைக்கிற கூட்டணியின் முடிவுதான் இறுதியானது என்ற அதிகாரத்தை இந்த பொதுக்குழு ஐயா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அரசியல் கட்சியாக செயல்படுகிற நாம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி மக்களவையில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றிருந்த நேரத்தில் எத்தனை சாதனைகள் படைத்திட்டோம் என்பதை பட்டியலிட்டு இங்கே சுருக்கமாக சொன்னோம். அதை சொல்லுவதற்கு நேரமில்லை. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து சாதனை படைத்தவர். என்னென்ன சாதனைகள் நீங்கள் அறிந்தது. தொடர்வண்டித்துறை அமைச்சர்களாக இருந்து இருவர் செய்த சாதனைகள். இந்திய சுதந்திர வரலாற்றில் தொடர்வண்டித்துறையில் யாரும் சாதிக்காததை பாட்டாளி மக்கள் கட்சி அமைச்சர் சாதித்தார் என்ற வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிற நிலை. நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் எவ்வளவு பெரிய சட்டங்களை திட்டங்களை கொண்டு வந்தார்கள் என்பதை நாடாளுமன்றத்தில் நாம் எண்ணி பார்த்தோம். இங்கே அரங்க வேலு அவர்கள் குறிப்பிட்டார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கிற அவை கூச்சல் குழப்பமாக இருக்கும். நம்முடைய கட்சியின் தலைவர் சென்னை அன்புமணி அவர்கள் எழுந்து பேச ஆரம்பித்தால் நாடாளுமன்ற அவை அமைதியாக கேட்கும் என்ற ஒரு செய்தியை சொன்னார். அப்ப இந்தியா முழுவதும் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள்? எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? அவர் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த ஆளுநர்கள், பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த முதலமைச்சர்கள் எல்லாம் டெல்லிக்கு முகாமிட்டு சென்னைக்கு வருகை தந்து எங்கள் மாநிலத்துக்கு மருத்துவக் கல்லூரியை தாருங்கள், எங்கள் மாநிலத்துக்கு இந்த மருத்துவ வசதியை தாருங்கள் என்று கோரிக்கை வைத்த காலம் எந்த காலம்? நாடாளுமன்ற மக்களவை எல்லாம் இடம்பெற்றிருந்த காலம். இப்பொழுது என்ன நிலைமை? நாடாளுமன்ற மக்களவையில் இடம்பெறவில்லையே என்ற ஏக்கமும் பெருமூச்சும் நமக்கு இருக்கிறது. ஆகவே தேர்தலில் வெற்றி பெற்று அதிகாரம் நம் கையிலே இருக்கிறது என்று சொன்னால் நாம் எதையும் சாதிக்க முடியும். அப்படி சாதிக்கிற கட்சியாகத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்றை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்த செய்தி, நாம் அடிக்கடி பேசுகிற செய்தியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக நான் சொல்லுகிறேன். அரசியல் கட்சியை நடத்துகிற தலைவர்கள் பதவிக்கு வர வேண்டும் என்பது நியதி, அது யாரும் மறுக்கவில்லை. ஆனால் 44 ஆண்டு காலம் இயக்கம் நடத்தி பதவிக்கு செல்லாத ஒரே தலைவராக இருப்பவர் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டுமே. வேறு எந்த தலைவர்களாவது உண்டா? அண்ணல் காந்தியடிகளுக்கு பிறகு, மகாத்மாவுக்கு பிறகு பதவிக்கு செல்லாத மகாத்மா நம்முடைய மருத்துவர் ஐயா. சரி, பதவிக்கு போகல, கட்சி சும்மா வச்சிருக்காரா? தினமும் போராட்டம். கடந்த வரலாறுகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். வாரத்தில் 7 நாட்கள் என்று சொன்னால் 7 நாட்களும் நிகழ்ச்சிகள், போராட்டம் நடந்த காலம் உண்டு. 5 நாட்கள் நிகழ்ச்சிகள் நடந்த காலம் உண்டு. பாட்டாளி மக்கள் கட்சியை உயிரோட்டமாக, துடிப்புள்ள கட்சியாக மருத்துவர் ஐயா அவர்கள் வழிநடத்தி வந்தார்கள். அப்படிப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அதற்கான இலக்குகளை வைத்து நம்முடைய மருத்துவர் அன்புமணி அவர்கள் 10 நாடாளுமன்ற தொகுதியை தேர்வு செய்து மாவட்டந்தோறும் சென்றார்கள். மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தினார்கள்.
அதோடு மருத்துவரையா அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் பொறுப்பாளர்களை அழைத்து நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய காரணம் வாக்குச்சாவடி களப்பணியாளர்கள், கிளை நிர்வாகிகள் பயிற்சி கொடுத்தார்கள். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நாம் எப்படி பணியாற்றுவது, ஒரு சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் நினச்சி பார்க்கணும். இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர்னு சொல்கிறாங்க, அவர் தேர்தல் வியூகம் அமைப்பவர்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய மருத்துவரையா அவர்கள் ஒரு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி என்று சொன்னால் அதில் இருக்கிற வாக்குச்சாவடியின் வெற்றி தான் ஒரு தொகுதியின் வெற்றி. அப்போ ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நாம் அதிக வாக்குகளை பெற வேண்டும், அதுதான் தொகுதியின் வெற்றியாக இருக்கும். அதுக்கு என்ன காரணங்கள், எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதையெல்லாம் பயிற்சியை கொடுத்தார்கள். அந்த உத்தியை பயன்படுத்தி இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும். ஒன்று மட்டும் உறுதி, எல்லோரும் எல்லா ஊடகங்களும் மற்றவர்களும் பரவலாக பேசிக் கொண்டிருந்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலில் கூட்டணி அமைத்து விட்டது, பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது என்றெல்லாம் சொன்ன நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் தனித்தும் போட்டி அல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் தான் போட்டி, அது எந்த கூட்டணி என்பதை, யாருடன் கூட்டணி என்பதை ஐயா முடிவெடுப்பார் என்ற அதிகாரத்தை இந்த பொதுக்குழு வழங்கி இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் ஏற்று எந்த கூட்டணியாக இருந்தாலும் பரவாயில்லை, கூட்டணி தர்மத்தை கடைபிடித்து வந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர். நமக்கு ஒதுக்குகிற தொகுதியில் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும், வெற்றி பெற்றே தீர வேண்டும். கூட்டணிக்கு ஒதுக்குகிற தொகுதியில் அவர்கள் வெற்றிக்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற உறுதியை இந்த பொதுக்குழுவில் உறுதியேற்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களவையில் இடம்பெற்ற நேரத்தில் என்ன சாதனை நம்ம பட்டியலிட்டு சொன்னோம். அப்போ அதிகாரம் கையில் இருந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும், சாதனை பண்ண முடியும். இப்போ உள்ளாட்சிகளில் நிறைய வெற்றி பெற்றிருக்காங்க. உள்ளாட்சியில் எவ்வளோ சாதனைகள், அங்கே குடிநீர் பிரச்சனையா, அடிப்படை வசதிகளா, அன்றாட தேவைகளா, உள்ளாட்சி பிரதிநிதிகள் செய்கிறாங்க, அதிகாரம் இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி 96 இருந்து சட்டமன்றத்தில் இடம்பெற்ற நேரத்தில் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எவ்வளவு சாதனைகள். உதாரணத்திற்கு 1, 2 மட்டும் குறிப்பிட்டு சொல்லுகிறேன். மருத்துவரையாவினுடைய கொள்கை மது ஒழிக்கப்பட வேண்டும், லாட்டரி சீட்டு ஒழிக்கப்பட வேண்டும் என்று மருத்துவரையா அவர்கள் தொடர்ந்து போராடி வந்தார்கள். அப்படி மருத்துவரையாவினுடைய கொள்கை ஏற்று சட்டமன்றத்தில் லாட்டரி சீட்டை ஒழித்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. உங்களுக்கு தெரியும், லாட்டரி சீட்டு இருக்காப்போ இல்லையே, எங்க ஒழிக்கப்பட்டது? மருத்துவரையா சொன்னாங்க. நாங்கள்லாம் கூட சட்டமன்றத்தில் பேசுவோம், மருத்துவரையா அவர்களின் நிழலாக நின்று கொண்டு மருத்துவரையா அவர்களின் குரலாக ஒழிக்கிறேன் என்று நாங்கள் பேசுவோம். அப்படி பேசி ஐயாவினுடைய கொள்கை என்ன, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசுவோம். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சட்டமன்றத்தில் மிகப்பெரிய மரியாதை, தனி மரியாதை இருந்த காலம் உண்டு. இன்னைக்கு லாட்டரி சீட்டை ஒழிச்சோம், அதோட நீங்க சமச்சீர் கல்வி என்ற ஒரு வார்த்தையை நாட்டில் முதலில் சொன்னவர் மருத்துவரையா அவர்கள். அது சட்டமன்றத்தில் சட்டமாக்க வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னைக்கு நீட் தேர்வை போல நுழைவுத் தேர்வு இருந்துச்சு, அந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அமரர் எம்ஜிஆர் காலத்தில் கலை, அறிவியல், பொறியியல் அரசு கல்லூரிகள் துவக்கக்கூடாது, துவக்க முடியாது, துவக்க இல்லை என்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தை மாற்றி மீண்டும் தமிழ்நாட்டில் அரசு கல்லூரிகள் துவங்குவதற்கு காரணமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி சொன்னோம்னா நிறைய சொல்லிட்டே போலாம். அப்ப ஆட்சி அதிகாரம் கையில இருந்தால்தான், அது குறைந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் இவ்வளவு சாதிச்சிருக்கிறோம். அதோட இப்ப கூட கடந்த ஆட்சி காலத்தில் 10.5 சட்டமாக்கப்பட்டது, அது நடைமுறைக்கு வரல. நீதிமன்றம் போச்சு, நீதிமன்றத்தில் கேள்விக்குறி, நீதிமன்ற பிரச்சனைக்கு முடிவு வந்தது. ஆனால் இன்றைய ஆட்சி அதை அரசாணையாக வெளியிட்டார்கள், நாம் சொன்ன மாதிரி வெளியிட்டாங்க. ஆனால் நடந்ததா? இல்லை, நடக்கவே இல்லை. இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நம்முடைய கட்சிக்காரர்கள்லாம் சொல்றாங்க, அடுத்து நாம் கடுமையாக போராட வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால்
மருத்துவரையா அவர்களை இறுதியா போய் பேசியாச்சு. இதுக்கு மேல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அப்ப 10.5 மிகப்பெரிய கேள்விக்குறியானதை நம்முடைய கட்சியினர் மறக்கவில்லை. போராடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியும் நம்முடைய காதுக்கு எட்டி கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே தான் நாம் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். இப்படி பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்றாதான் நம்ம கட்சிக்கு அதிகாரம். ஆகவே காலத்தினுடைய அருமையை கருதி தொண்டையும் சற்று மீண்டும் சரியில்லாத காரணத்தால் அதிக நேரம் நான் பேசல. ஒன்ன நீங்க மறந்துடக்கூடாது, இது ஐயா நடத்துகிற கட்சி, மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைமையேற்று இருக்கிற கட்சி, நாம் எல்லோரும் பொறுப்பில் இருக்கிற கட்சி. ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒற்றுமை நீங்கிடில் நம்மில் அனைவருக்கும் தாழ்வு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து இந்த தேர்தலில் வெற்றிக்கு உழைக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். முயற்சி தன்மை வெறுத்த கூலி தரும்னு சொல்றாங்க. முயன்றால் முடியாதது இல்லை. ஆகவே இந்த தேர்தலில் கடுமையாக உழைக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும், கட்சியின் அங்கீகாரம் பெற வேண்டும். அதற்கு அனைவரும் தயாராக வேண்டும் என்று அன்போடு கேட்டு, வரக்கூடிய ஆண்டு, இந்த ஆண்டு 2024 பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி ஆண்டு, வெற்றி ஆண்டு. அதற்கு உழைப்பதற்கு தயாராக வேண்டும் என்று அனைவரும் உறுதியேற்கிற பொதுக்குழு என்பதை மீண்டும் சொல்லி, பங்கேற்றிருக்கிற நீங்கள் அனைவரும் உழைக்க வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும். நீங்களும் குடும்பமும் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா துவக்க உரையில் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், வரும் காலத்தில் நம்முடைய இலக்குகள் என்ன என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு கட்சியினுடைய வெற்றியை எப்படி நிர்ணயம் செய்வது, அதாவது ஒரு கட்சியினுடைய வெற்றியை எப்படி நாம் எடை போடுவது, அந்த கட்சி சிறந்த கொள்கை வைத்திருக்கின்ற கட்சியா அப்படின்னு எடை போட்டா சந்தேகமே கிடையாது, அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதன்மை கட்சியாக இருக்கும். இல்ல ஒரு கட்சியில அதிகமா இளைஞர்கள் இருக்கின்றார்கள் என்று எடை போட்டா அதிலும் சந்தேகம் கிடையாது, அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதலிடம் வரும். இல்ல ஒரு கட்சி அதிக அளவில் போராட்டங்கள் செய்தது என்று நிர்ணயம் செய்தால் அதுல சந்தேகம் யாருக்குமே வேண்டாம், பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதலிடத்தில் வரும். இல்ல ஒரு கட்சியினுடைய தொலைநோக்கு பார்வை அதிகமாக இருக்கிறது, தொலைநோக்கு திட்டங்கள் அதிகமாக இருக்கிறது, நம்ம எல்லாமே அந்த அடிப்படைகளை பார்த்தால் சந்தேகமே கிடையாது, பாட்டாளி கட்சி தான். ஆனால் ஒரு கட்சியினுடைய வெற்றியை எப்படி நிர்ணயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், நாம் வைத்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்துதான் நிர்ணயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காகத்தான் நாம் அரசியல் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அரசியல் அதாவது தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும். மக்கள் மனதிலே நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். ஆனால் அந்த ஆட்சி அதிகாரம் வந்தால்தான் ஊடகங்கள் நண்பர்களோ அல்லது பொதுமக்களோ ஆம் இவர்கள் தான் முதன்மையான கட்சி என்று சொல்வார்கள். 56 ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற கட்சிகள், இரு கட்சிகள், அவர்களை விட அதிக தகுதி, அதிக திறமை, அதிக தொலைநோக்கு பார்வை உள்ள கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. மருத்துவர் ஐயா அவர்கள் 44 ஆண்டு காலமாக மக்களுக்காக, அடித்தள மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற உழைப்பு இந்தியாவில் எந்த தலைவரும் செய்தது கிடையாது. நம்மை வழிநடத்தி வருகிறார்கள். சமீபத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு மத்திய அரசு விருதுகளை அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பு வந்த பிறகு எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கு.
அதில் பாரத் ரத்னா விருதை வழங்கினார்கள். பத்ம விபூஷன், பத்மபூஷன் போன்ற விருதுகள்லாம் வழங்கினார்கள். அதிலும் பாரத் ரத்னா இந்தியாவுடைய முதன்மை விருது அதுதான். அதை சமூக போராளி கர்பூரி தாக்கூர், பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர், சமூக போராளி அவர் கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கு வழங்கினார்கள். மிக்க மகிழ்ச்சி. தகுதியானவர், நிச்சயமாக அவர் வழங்க வேண்டும். ஆனால் எனக்கு பெரிய வருத்தம், 85 வயதில் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் எவ்வளோ சாதனைகள் செய்த நம்முடைய மருத்துவர் ஐயாவிற்கு ஏன் அதை வழங்கவில்லை என்ற ஒரு நிச்சயமாக ஒரு ஆதங்கம், ஒரு வருத்தம், எனக்கு நியாயமான வருத்தம் தானே. கர்பூரி தாக்கூர் அவர்கள் பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர், முடி திருத்துகின்ற சமுதாயத்தை சார்ந்தவர், பீகாரிலே இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர். அதனால் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள், அதை பாராட்டுகின்றோம். முதலமைச்சராக இருந்து சாதனைகள் செய்வது பெரிய காரியமே கிடையாது. அந்த அதிகாரம் இருக்கிறது, கையெழுத்து போடுகின்ற அதிகாரம் இருக்கிறது. ஆனால் எனக்கு பதவி வேண்டாம், பொறுப்பு வேண்டாம், சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ என் கால்கள் படாது என்று தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் சாதனை செய்வதுதான், அதுதான் உயர்ந்த சாதனை. நம்முடைய ஐயா அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலே 6 இடஒதுக்கீடுகளை பெற்ற தலைவர், ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். தட்டி சொல்றது யாரு? யாராவது ஒரு இடஒதுக்கீடு இன்னைக்கு வாங்கி தந்திருக்காங்களா? 6 இடஒதுக்கீடுகள். தமிழ்நாட்டில் 4, இந்திய அளவிலே 2 இடஒதுக்கீடுகள். நான் சமீப காலத்திலே ஊடகத்திலே ஒரு சில பேட்டிகளில் நான் சொன்னேன், நாங்கள் எவ்வளோ செய்திருக்கின்றோம், எங்களுடைய ஐயா அவர்கள் எவ்வளோ சாதனைகள், மக்கள் சார்ந்த சாதனைகளை செய்திருக்கின்றார்கள். எங்கள் ஐயாவை போன்ற தொலைநோக்கு சிந்தனை, பார்வை யாருக்கும் கிடையாது. 40 ஆண்டுகளுக்கு முன்பே சமூக நீதியை பேசிய தலைவர், 43 ஆண்டுகளுக்கு முன்பு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நம்ம முதல் தீர்மானம் போட்ட தலைவர், 30 ஆண்டுகளுக்கு முன்பு தொலைநோக்கு பார்வையிலே காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் பற்றி பேசிய தலைவர், 40 ஆண்டு காலமாக மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற தலைவர், 30 ஆண்டுகளாக இந்த புகையிலை பொருட்களை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்றெல்லாம் போராடி கொண்டிருக்கின்ற தலைவரை பெற்றிருக்கின்றோம். ஆனால் அவருக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறதா? ஊடக நண்பர்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்களா? தமிழக மக்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்களா? அது மிகப்பெரிய வருத்தம் என்று நான் பல பேட்டிகள் நான் சொல்லியிருக்கின்றேன். இன்றைக்கு நாம் அரசியல் தீர்மானம் போடுறோம். தீர்மானத்தில் வருகின்ற மக்களவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமையும். அந்த கூட்டணியை முடிவு செய்கின்ற அதிகாரம் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நாம் வழங்கி இருக்கின்றோம் என்ற தீர்மானம். திமுக தொடங்கி 18 ஆண்டுகளில் ஆட்சிக்கு வருகிறார்கள். 49 தொடங்கி 67 ஆட்சிக்கு வருகிறார்கள். அண்ணா திமுக தொடங்கி 5 ஆண்டுகளில் ஆட்சிக்கு வருகிறார்கள். 72 தொடங்கி 77 ஆட்சிக்கு வருகிறார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி 34 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் நாம் ஆட்சிக்கு வர முடியவில்லை. இன்னும் நாம் கூட்டணி என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது எப்பொழுது மாறும்? மாறணுமா வேண்டாமா? மாற வேண்டும். மக்களுடைய மனநிலை இப்படி இருக்கிறது. மக்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது, மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வருவோம். நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஐயாவுடைய கனவு எவ்வளவு இருக்கிறது. தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும், இந்தியா எப்படி இருக்க வேண்டும், அந்த ஆதங்கம் இருக்கிறது.
இன்று தமிழ்நாட்டிலே முதல் பிரச்சனை வந்தால் முதல் அது அறிக்கை, முதல்ல அறிக்கை, ஐயா அறிக்கை, தெளிவான அறிக்கை. அதை பார்த்து தான் மற்றவங்க அதை காப்பி அடிச்சு அவங்க பேசுவாங்க. ஆனா மற்றவங்க பேசுறது தான் பெரிய செய்தியா வரும். ஆனா முதல் சொன்ன ஐயாவுடைய செய்தி ஒரு பிட்டு செய்தி. இதுதான் இன்றைய நிலை. நான் மற்ற கட்சிகளை பற்றி நான் பேசப்போவது கிடையாது. நம் கட்சியினோட வளர்ச்சியை பற்றி பேசுவோம். மற்ற கட்சிகளை பற்றி எவ்வளவுனா பேசலாம், குறைகள்ல எவ்வளவுனா அடுக்கிக்கிட்டு போலாம். ஆனால் அது நமக்கு முக்கியம் கிடையாது. நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி அணுக வேண்டும், மக்களை எப்படி அணுக வேண்டும். 34 ஆண்டு காலம் கட்சி ரீதியிலே உழைத்து வருகின்றோம். 2026 நம்முடைய ஆண்டு. இது நம்முடைய ஆண்டு, நாம் ஆளுகின்ற ஆண்டு. அது அதற்கு முன்னோட்டம் தான் 2024 இந்த ஆண்டிலுடைய மக்களவை தேர்தல். அதற்கு முன்னோட்டம். இதில் வெற்றி பெற வேண்டும். நான் சொல்லியிருக்கின்றேன், ஒரு கட்சியினுடைய வெற்றி எப்படி நிர்ணயம் செய்வது என்று. கொள்கை ரீதியிலா, போராட்டங்கள் ரீதியிலா, உறுப்பினர்கள் எண்ணிக்கையிலா, அல்லது இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்ற நோக்கமா, இதெல்லாம் இல்லை. எத்தனை எம்பி, எத்தனை எம்எல்ஏ. பாட்டாளி மக்கள் கட்சியும் இதுவரை 70 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேல் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் இதுவரை 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் 20க்கு மேல் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். 6 மத்திய அமைச்சர்களை நாம் பெற்றிருக்கின்றோம். 6 மாவட்ட ஊராட்சி பெருந்தலைவர்கள், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் நாம் பெற்றிருக்கின்றோம். நூற்றுக்கணக்கான ஒன்றிய பெருந்தலைவர்களை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆயிரக்கணக்கான ஒன்றிய குழு உறுப்பினர்களை நாம் பெற்றிருக்கின்றோம். 10,000க்கு மேல் ஊராட்சி மன்ற தலைவர்களை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆனால் இதையெல்லாம் நாம் சாதனையாக நாம் சொல்ல முடியாது. நாம் அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி நம்முடைய ஐயா அவர்கள் முதலமைச்சரை சந்திக்கின்றார். இது எவ்வளவு பெரிய ஒரு சந்திப்பு, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு அது. மருத்துவர் ஐயா என்பது இந்தியாவிலே ஒரு மூத்த தலைவர். அவர் முதலமைச்சரை தேடி சந்திக்கின்றார். சந்திப்பின் நோக்கம் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று ஒரு கோரிக்கை. 35 நிமிடம் பேசுகிறார்கள். சந்தித்து வந்து ஒரு மாதத்திற்கு மேல் ஆகிறது. அதை பற்றி அவர்கள் ஏதாவது ஒரு செய்தி, ஏதாவது ஒரு கசிவு கிடையாது. இதுதான் இன்றைய அரசியல். இன்னும் எவ்வளவு காலம் நீங்கள் ஐயாவை கெஞ்ச வைப்பீர்கள்? இன்னும் எவ்வளவு காலம் நாம் கெஞ்சிக் கொண்டிருக்க வேண்டும்? அந்த அதிகாரம் நம் கையில் வந்தால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நாம் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும். நம்மால் மட்டும்தான் முடியும். மற்ற கட்சிகள் எல்லாம் வெறும் விளம்பர அரசியல் தான், வெறும் பேச்சு அரசியல் தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சமூக நீதி என்று விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். வெத்து மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தந்தை பெரியாருடைய வாரிசு என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், வசனம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று சமூக நீதி என்று சொன்னால் ஒரே ஒரு தலைவர், நம்முடைய மருத்துவர் ஐயா. உண்மையான தலைவர் மருத்துவர் ஐயா. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆளுகின்ற காலம் வந்து விட்டது. இவ்வளோ திறமைகள் வைத்த கட்சி நம்ம கட்சி. இந்தியாவில் எந்த கட்சியாவது பட்ஜெட்டை போடுமா? நிழல் நிதிநிலை அறிக்கையை போடுமா? நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கையை போடுமா? தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக எத்தனை போராட்டங்கள். அது கன்னியாகுமரி நடந்த போராட்டமா, தூத்துக்குடி திருநெல்வேலியா, இல்லை எந்த பக்கம் பெங்களூர் எல்லை போராட்டமா, கேரளா போராட்டமா, இல்லை இலங்கை போராட்டமா,
அத்துணை போராட்டங்களும் வழி நடத்தியவர், முன்னின்று நடத்தியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். இந்த தேர்தல் நமக்கு முக்கியமான ஒரு தேர்தல். நம் தீர்மானத்திலே சொல்லியிருக்கணும், அரசியல் தீர்மானத்தில் சொல்லியிருக்கிறது, தமிழ்நாட்டின் நலன் கருதி, இந்தியாவின் நலன் கருதி இந்த தேர்தலில் பாட்டாளி கட்சி வெற்றி பெற்றாக வேண்டும். காரணம், பாட்டாளி கட்சி வெற்றி பெற்றால்தான் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க முடியும். அதற்கு பல உதாரணங்கள் எனக்கு ஒரு மணி நேரம் பேசிட்டே இருக்கலாம். 2004 2009 நமக்கு 6 மக்களவை உறுப்பினர்கள் வெற்றி பெற்றோம். நாடாளுமன்றம் 6 மக்களவை உறுப்பினர்கள் தான் நம்மிடம் இருந்தது. ஆனால் நாடாளுமன்றம் பல நாட்கள் ஸ்தம்பித்தது, வெறும் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து. இலங்கை தமிழர் பிரச்சனை இருந்தாலும் அன்னைக்கு கிட்டத்தட்ட 4-5 நாள் நாடாளுமன்றம் நடக்கல. எதுக்கு? 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. காவிரி பிரச்சனை 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க போய் நின்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி. 2 அமைச்சர்களை அன்று வைத்தோம். அன்றைய கட்டத்தில் லயோலா கல்லூரி ஒரு ஆய்வு நடத்திய, ஒரு சர்வே நடத்தியது. அப்போ நடத்திய லயோலா கல்லூரி சர்வே உண்மையான சர்வே. இப்ப நடத்தது படுத்தலாம் எனக்கு கருத்து சொல்ல வேண்டாம். அந்த ஆய்வில் தமிழ்நாட்டில் உள்ள 13 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அந்த 13 அமைச்சர்களில் யாரு முதல் அமைச்சர், யார் இரண்டாவது அமைச்சர், 4 மூன்றாவது 4வது பட்டியலிட்டு போட்டார்கள். அந்த பட்டியலில் தமிழ்நாட்டினுடைய முதல் அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் என்றும், தமிழ்நாட்டுடைய 2வது அமைச்சர் ப சிதம்பரம் என்றும், தமிழ்நாட்டுடைய 3வது அமைச்சர் அரங்கவேலு என்றும், 13 அமைச்சர்களில் முதல் 3 அமைச்சர்களில் பாட்டாளி கட்சி அந்த பட்டியலில் வருகிறது. இதை எதை காட்டுகிறது? நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் சாதனைகளுக்கு அளவே கிடையாது, எல்லையே கிடையாது. காரணம், நம்மை வழிநடத்தி கொண்டுபவர் மருத்துவர் ஐயா அவர்கள். நாங்கள் நாடாளுமன்றத்திலோ அங்கே என்ன நாங்கள் செய்த சாதனைகள் என்ன? பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தோம். அந்த சட்டத்திற்காக 30 ஆண்டு காலம் மருத்துவர் ஐயா அவர்கள் போராடினார். அதிகாரம் கிடைத்தது, அந்த சட்டத்தை கொண்டு வந்தோம். மது விலக்கு கொள்கை, நேஷனல் ஆல்கஹால் பாலிசியை கொண்டு வந்தேன். அப்போ எப்படி கொண்டு வந்தேன்? 30 அந்த காலத்தில் 30 ஆண்டு காலமாக மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயா அவர் சொன்ன காரணத்தால் தேசிய மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வந்தோம். ஒவ்வொன்றும் களத்திலே போராடி அங்கே அதிகாரம் வந்து கையெழுத்து போட முடிந்த அந்த அதிகாரம். அதனால்தான் நான் கேட்கின்றேன், தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றுகின்ற அந்த அதிகாரம் நாம் பெற வேண்டும். அதற்கு எந்த ஈகோ உங்க மனதிலே, எந்த கௌரவ வரட்டு கௌரவம் இருக்கக்கூடாது. நானா நீயா, இங்குவனா அவங்களா, முன்னுக்கு வந்தவங்களா, அப்புறம் வந்தவங்களா, இப்போ வந்தவங்களா, நான் பெரியவனா, நான் சீனியரா, நீ ஜூனியரா. ஐயா கட்சி, நம் வெற்றி, இதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். நான் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் சென்று வருகின்றேன். துணை மாவட்டங்களிலும் மக்களுடைய மனது மிகப்பெரிய மாற்றம் நான் பார்த்திருக்கின்றேன். மிகப்பெரிய மாற்றம் நான் பார்த்திருக்கின்றேன். ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாற்றம் இப்போது முழுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நான் சொல்வது இங்கே விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை பற்றி நான் பேசல. நான் அது நம்ம பேசவே வேண்டாம். நான் சொல்வது திண்டுக்கல், தேனி, மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமேஸ்வரம், ராமநாதபுரம், திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர், மேற்கு பகுதி. அங்கிருக்கின்ற மக்கள் எல்லாம் நமக்கு ஆதரவாக அவர்களுடைய மனநிலை மாற்றியிருக்கின்றார்கள். காரணம், நம்மை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகாலமாக தெரியவில்லை.
எவ்வளோ சாதனைகள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளோ சாதனைகள்லாம் அடுக்கிக்கிட்டே போலாம். அதற்கு ஐயா அவர்கள் சொல்லி தமிழக அரசு எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. ஐயா அவர்கள் சொல்லி, ஐயா அவர்கள் போராடி தமிழக அரசு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறது. எப்படி இருக்கணும் அது? ஐயா அவர் சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி முதலமைச்சர் அதில் கையெழுத்து போடுகின்ற அந்த காலம் வர வேண்டும். இது வேற கட்சி முதலமைச்சர் கையெழுத்து போடுற கடந்த காலம் நாம் பார்த்திருக்கின்றோம். காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று முதல் சொன்னவர் ஐயா அவர்கள். அதற்கு 5 ஆண்டு காலம் போராடினோம், விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம், துண்டு பிரசுரங்கள் கொடுத்தோம், ஆர்ப்பாட்டங்கள் செய்தோம், அழுத்தங்கள் கொடுத்தோம், முதலமைச்சரை பலமுறை வலியுறுத்தினோம், நாடாளுமன்றத்திலே பேசினோம், ஊடக மத்தியிலே பலமுறை பேட்டிகள் கொடுத்தோம். அதன் பிறகுதான் தமிழக அரசு அந்த சட்டத்தை கொண்டு வந்தது. இது போன்று தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக எவ்வளவு திட்டங்கள், சட்டங்களை கொண்டு வர வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னும் எவ்வளவு காலமா கொண்டு வந்தோம் சொல்லிட்டு இருக்க முடியும்? கொண்டு வர செய்தோம் என்று நாம் அதை கொண்டு வந்தோம், கையெழுத்து நாம் போட்டோம் என்ற அதிகாரம் நமக்கு இருக்கு வேண்டும். மீண்டும் சொல்கின்றேன், தமிழ்நாட்டை ஆளுகின்ற முழு தகுதி, திறமை, தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை உள்ள தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். சமீபத்தில் ஒரு மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் அவர் பேசிட்டு இருந்தார். அந்த பேச்சில் பார்த்தா தமிழ்நாடு முன்னேற்றத்திற்கு நாங்கள் எத்தனையோ திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்தோம் என்று பேசினார். நான் அதை கூர்ந்து கவனிச்சேன். நான் என்ன திட்டத்தை பற்றி சொல்றாரு? அவர் சொன்ன திட்டங்கள், மகளிருக்கு மாதாந்திரம் உதவித்தொகை 1000 ரூபாய் நாங்கள் கொடுத்தோம். பொங்கலுக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்தோம், ஒரு கரும்பு கொடுத்தோம். வெள்ளம் பாதிப்புல நாங்கள் 6000 ரூபாய் கொடுத்தோம். இதெல்லாம் திட்டம் என்ற பட்டியலில் போடுகிறார் முதலமைச்சர். எனக்கு அது புரியல. மகளிருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா, மாதம் 1000 ரூபாய் கொடுத்தா அங்க வாழ்க்கை முன்னேறிடுமா? இல்ல பொங்கலுக்கு நீங்க 1000 ரூபாய் ஒரு கரும்பு கொடுத்தா அவங்க வாழ்க்கை ஓஹோன்னு இருக்குமா? இல்ல வெள்ள பாதிப்பு மற்ற மக்களுக்கு 6000 ரூபாய் கொடுத்தா அவங்க அப்படியே வெள்ளத்திலிருந்து மீண்டு வந்துருவாங்களா? இது திட்டம்னு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. திட்டம்னா எப்படி இருக்கணும்? 108 ஆம்புலன்ஸ் உயிரை காப்பாற்றுகின்ற திட்டம், கோடிக்கணக்கான உயிரை காப்பாற்றுகின்ற திட்டம், அது திட்டம். தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் உலகத்திலே மிகப்பெரிய பொது சுகாதாரம் என்று ஐநா சபை பாராட்டுகின்ற திட்டம், இது திட்டம். இதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவுக்கு கொண்டு வந்த திட்டங்கள். இதுதான் உண்மையான திட்டம். இதனால் மக்களுடைய வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கோடிக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான தாய்மார்கள், கோடிக்கணக்கான குழந்தைகள் உடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அவங்க வாழ்க்கை மாற்றம் அடைந்திருக்கிறது. இதுதான் உண்மையான திட்டங்கள். இதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி செய்ய விரும்புகிறது. தமிழ்நாட்டுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி செய்ய விரும்புகிறது. தமிழக மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மீண்டும் உங்களிடம் சொல்வதெல்லாம் கடுமையாக பணியாற்ற வேண்டும். ஏதோ இந்த ஒரு தேர்தல் மட்டும் கிடையாது. அடுத்த 2 ஆண்டு காலம், அடுத்த 2 மாதம் போதாது. அடுத்த 2 ஆண்டு காலம் கடுமையான பணியாற்றங்கள் வாங்க. நிச்சயமாக நம்முடைய ஐயாவுடைய ஒரு இலக்கை நாம் அடையும். ஒரு இலக்கு, ஐயாவுக்கு பல இலக்குகள் இருக்கிறது. அதில் ஒன்று, தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி நடைபெற வேண்டும் என்று ஒரு இலக்கு.
எத்தனையோ இலக்குகள் இருக்கிறது. எதுக்கு நாம் ஆள வேண்டும்? மக்களை முன்னேற்ற வேண்டும், தமிழக மக்களை முன்னேற்ற வேண்டும். ஐயா சொன்னார்ல, இன்னைக்கு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழை தேடி என்று இந்த வயதில் 8 ஊருக்கு 8 நாளுக்கு போயிட்டு வந்தார். ஆனா தமிழை வச்சு ஆட்சிக்கு வந்த கட்சிகள் எல்லாம் நாம் பார்த்தோம். இன்னும் தமிழ் எங்கே தேடிட்டு போயிட்டு இருக்கார் ஐயா? தமிழ் கிடைச்சிருச்சா? இன்னும் தேடிட்டு தான் இருக்கிறோம். இது எப்படி? எவ்வளோ உதாரணங்கள் சொல்லிட்டு வரலாம். பாட்டாளி கட்சி ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் உண்மையா இருக்கும். நீதிமன்றத்திலிருந்து எல்லாமே தமிழ், படிக்கிறதுல இருந்து ஆராய்ச்சி கல்வி, ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வியில் எல்லாம் உண்மையா தமிழ் இருக்கும். அங்க மற்ற கட்சியெல்லாம் வசனம் மட்டும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இனி மக்கள் அவர்களை நம்புவதாக எனக்கு தெரியல, நம்புற மாதிரி தெரியல. ஏன்னா அதுக்கு தான் உங்ககிட்ட நான் சொல்றேன், தயாராகுங்கள், தயாராகுங்கள். இது வரும் காலம் நம்முடைய காலம், நம்முடைய காலம். அதற்கு தயாராகுங்கள். பொதுக்குழு உறுப்பினர்களே, நம்முடைய காலம் வந்துவிட்டது. களத்தில் இறங்குங்கள். ஏன்னா நம்முடைய கட்டமைப்பு போல் எந்த கட்சியும் வைத்தது கிடையாது. நம்முடைய இலக்கு ஏதோ 10 மக்களவை தொகுதியிலும் 60 சட்டமன்ற தொகுதியிலும் கிடையாது. நம்முடைய இலக்கு 40 மக்களவை தொகுதி, புதுவை உட்பட 40 மக்களவை தொகுதியிலும் 234 சட்டமன்ற தொகுதியிலும் தான் நம்முடைய இலக்கு. அதில் சிறப்பு கவனம் ஒரு சில பகுதியில். ஏன்னா இன்னைக்கு மக்கள், அனைத்து தரப்பு மக்களும் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். நம்ம எவ்வளோ சொன்ன சாதனைகள்லாம் சொல்லியிருக்கிறோம். இந்த தீர்மானத்தில் பாரு எவ்வளோ பிரச்சனைகள். 10.5 விழுக்காடு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஆன்லைன் கேம்பிளிங் தடை பண்ணணும், மது விலக்க கொண்டு வரணும், டெல்டா பகுதியில் பிரச்சனைகள், இழப்பீடு கொடுக்கணும், மேகதாது அணை, அப்புறம் முல்லை பெரியார் அணை பிரச்சனை, இப்படி எல்லாம், அப்புறம் சிப்காட் பகுதியில், என்எல்சி பகுதியில் விவசாய நிலத்தை அழிக்கக்கூடாது. இப்படியெல்லாம் எந்த கட்சிங்க களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்குது? நம்ம கட்சி மட்டும்தான். வேற யாருக்கும் என்னன்னு கூட தெரியல, என்னன்னு கூட அவங்களுக்கு கவலை கிடையாது. அடையாள அரசியல், காட்சி அரசியல், அடையாள அரசியல், விளம்பர அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற கட்சியின் மத்தியிலே உண்மையான அரசியல், மக்களை நோக்கி அரசியல் நாம் செய்து வருகின்றோம். அந்த அங்கீகாரம் மக்கள் நமக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள். அதற்காகத்தான் நான் சொல்கின்றேன், பாட்டாளி சொந்தங்களே, தயாராகுங்கள், தயாராகுங்கள். இனி வரும் காலம் நம்முடைய காலம், நாம் ஆளுகின்ற காலம் வந்துவிட்டது. அதற்கு முன்னோட்டம் தான் இப்போ இருக்கின்ற மக்களவை தேர்தல். தேர்தலில் மருத்துவர் ஐயா அவர்கள் உடைய முடிவு எப்போ, என்ன செய்ய இருக்கின்றோம், கூட்டணி, அந்த கூட்டணி எப்படி நாம் செல்ல இருக்கின்றோம் என்று ஐயா முடிவு செய்ய இருக்கின்றார்கள். அது எந்த முடிவு இருந்தாலும் சரி, அதை நாம் இறங்கி பணியாற்ற வேண்டும். காரணம், நம்முடைய இலக்கு, ஒரு இலக்கு இன்னும் 2 ஆண்டு காலத்தில் இருக்கிறது. அதற்கேற்ப வியூகங்களை இந்த தேர்தலில் நாம் அமைப்போம். எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது, எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. நம்முடைய, மீண்டும் சொல்கின்றேன், நம்முடைய இலக்கு 2026. அதில் முன்னோட்டம் இது. அதற்கேற்ப வியூகங்களை நிச்சயமாக ஐயா அவர்கள் அமைப்பார். அதனால் நீங்கள் வந்திருக்கின்ற பாட்டாளி சொந்தங்களே, தயாராகுங்கள், களத்தில் இறங்குங்கள். அடுத்த 2 மாதம் மட்டுமில்லை, 2 ஆண்டு காலம் நாம் கடுமையாக பணியாற்றி ஐயாவுடைய கனவை நாம் நினைவாக்குவோம் என்று நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம்.